கொஸ்டின் நம்பர் 4 என்ன சொல்றாங்கன்னா secant A minus cos A into cot A plus tan A equal to என்ன கேட்டுக்கிறோம் secant A into tan A தெரியும் secant A into tan A so prove that so இது ஃபுல்லாக சேர்ந்தது LHS அப்போ இந்த ரிசல்ட் வந்து RHS நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் ஸோ LHS நம்ம எடுக்கிறோம் LHS equal to secant A minus cos A into cot A plus tan A சரிடா கண்ணு இதுக்கு என்னென்ன ஃபார்முலா வரும் நான் இங்கே எழுதிடுறேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க secant A கூட ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா என்ன 1/cos A அதே மாதிரி cot A ஓட ஃபார்முலா என்ன cot A ஃபார்முலா வந்து cos A by sin A cos A by sin A அது tan A ஓட ஃபார்முலா என்ன tan A ஃபார்முலா வந்து sin A by cos A இந்த மூணு ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுறோம் இந்த மூணு ஃபார்முலா என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறா என்ன கிடைக்கும் பாரு secant A க்கு என்ன ஃபார்முலா சொன்னேன் 1/cos A கரெக்டாமா மைனஸ் cos A ஆல்ரெடி இருக்குது இங்கே cot A என்னது cot A வந்து cos A by sin A plus tan A sin A by cos sin A by cos A அப்போ சொல்லுமா என்ன ஆகும் எல்சிஎம் எடுக்கணும் இப்போ என்ன பண்ண போகிறோம் எல்சிஎம் எடுக்க போகிறோம் அப்போ எல்சிஎம் எடுத்து என்ன ஆகும் இங்கே cos A இல்லை அப்போ இங்கே cos A இன்ட்டு cos A மல்டிப்ளை பண்ணணும் அப்போ என்னாச்சு 1 cos A எல்சிஎம் எடுத்துட்டேன் அப்போ என்னாச்சு 1 மைனஸ் cos A இல்லை அதனால் cos A மல்டிப்ளை பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைமில் இது எல்சிஎம் டினாமேட்டரில் இங்கே sin A இருக்கிறான் இங்கே cos A இருக்கிறான் அப்போ ரெண்டுமே தான் எல்சிஎம் sin A இன்ட்டு cos A இந்த இடத்துல சைன் இருக்குது இங்கே காசு இல்லை டினாமேட்டரில் அதனால் இந்த மேலே வந்து என்ன பண்ண போகிறோம் காசியை மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்போ என்னாச்சு காசியே ஆல்ரெடி இருக்குது இன்ட்டு அந்த டினாமேட்டரில் காசு இல்லாதனால எகைன் காசியை மல்டிப்ளை பண்ணுறீங்க ப்ளஸ் இங்கே என்னது இங்கே சைன் ஏ இங்கே காசியே தான் இருக்குது இங்கே சைன் ஏ இல்லை கரெக்டுங்களா இங்கே சைன் ஏ இல்லை அப்போ இன்ட்டு சைன் ஏ இங்கே மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்போ என்னாச்சு ஆல்ரெடி ஒரு சைன் ஏ இருக்குது இன்ட்டு சைன் ஏ ஓகேங்களாம்மா என்னாச்சு டவுட் இருக்குதா இல்லை சார் சரி அப்போ என்னாச்சு 1 மைனஸ் cos A இன்ட்டு cos A என்ன cos பைடா cos A இன்ட்டு cos A cos பைடு A டிவைடட் பை cos A கரெக்டாக கண்ணு இன்ட்டு சொல்லுமா இங்கே என்னாச்சு cos A இன்ட்டு cos A cos பைடு A cos A இன்ட்டு A cos பைடு A ப்ளஸ் sin A இன்ட்டு sin A sin ஸ்கொயர் A சரிடா கண்ணு டிவைடட் பை என்ன கிடைக்கும் sin A இன்ட்டு cos A sin A இன்ட்டு cos A இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏயோட ஃபார்முலா என்ன ஐடென்டி ஃபார்முலா சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சொல்லுமா சார் மேலே அந்த காஸ் ஸ்கொயர் ஏ இன்டூ காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஏ இன்டூ சைன் ஏ அது புரியல சார் எல்சிஎம் எடுக்கிறாங்க எல்சிஎம் என்ன இங்கே சைன் ஏ இருக்கிறாங்க இங்கே காஸ் ஏ இருக்கிறாங்க கரெக்டுங்களா அப்போ எல்சிஎம்மோட கான்செப்ட் என்ன sin A இன்ட்டு காஸ் ஏ தான் எல்சிஎம் கரெக்டுங்களா அப்போ sin A இன்ட்டு காஸ் ஏ எல்சிஎம்னா இந்த இடத்துல sin A இல்லை இந்த டினாமினேட்டரில் sin A இல்லை அப்போ அந்த sin A மல்டிப்ளை அண்ட் டிவைட் sin A பண்ணிக்கணும் இங்கே கரெக்டுங்களா அதே மாதிரி இந்த டினாமினேட்டரில் காஸ் ஏ இல்லை அப்போ இங்கே காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ மல்டிப்ளை பண்ணிக்கணும் சரியாம்மா அப்படியே இன்னொரு ஐடியா சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோ இப்போ இங்கே காஸ் ஏ sin A தான் எல்சிஎம் அப்போ இந்த sin A என்ன பண்ணணும் இந்த sin A இங்கே மல்டிப்ளை பண்ணணும் இந்த காஸ் ஏ என்ன பண்ணணும் இங்கே மல்டிப்ளை பண்ணணும் அவ்வளோதான் இது ஷார்ட் கட் இது போட்டு கட்டா காஸ் ஏ சைன் ஏ எழுதிக்கோங்க இங்கே என்னாச்சு இங்கே சைன் ஏ இல்லை இந்த டினாமினேட்டர் சைன் ஏனால கிராஸ் மல்டிப்ளை ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ அதே எல்சிஎம் மட்டும் ஷார்ட் கட் சரிங்களாம்மா இது இன்னொரு ஐடியா இருக்குது இங்கே 1/2 ப்ளஸ் 1/3 இருக்குதுன்னா இது எல்சிஎமோட கான்செப்ட் என்னன்னா இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணி இங்கே 3 இங்கே மல்டிப்ளை பண்ணு அப்போ என்னாச்சு எல்சிஎம் 2 இன்ட்டு 3 இந்த 3 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 3 ப்ளஸ் 2 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2 இதே எல்சிஎமோட ஷார்ட் கட் மல்டிப்ளிகேஷன்
சரிங்களா? அதே ஐடியா இங்க டினாமினேட்டர்ல sin A இங்க cos A இருக்குதுன்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. இந்த இடத்துல sin A மல்டிப்ளை பண்ணு, இந்த இடத்துல cos A மல்டிப்ளை பண்ணு. அப்போ ஆல்ரெடி ஒரு cos A இருக்கிறாங்க. அப்போ cos A இன்ட்டு cos A. ஆல்ரெடி ஒரு sin A இருக்கிறாங்க. அப்போ sin A இன்ட்டு sin A. ஓகேவா? ஓகே சார். அவ்வளோதான். சரி, இப்போ நான் என்ன ஒரு சொன்னேன்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏவோட ஃபார்முலா என்ன? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் வேணும். அதனால சைன் ஸ்கொயர் இங்கே வச்சுக்கோ, காஸ் ஸ்கொயர் இங்கே வந்துடும். அப்போ என்னாச்சு? ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு அவ்வளோதான். அப்போ அதனோட ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? அப்போ என்னாச்சு? சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வெளியே என்ன தெரியும்? 1. கரெக்டுங்களா? அதை எழுதிக்கிறோம். காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் இருந்தாலும் சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் இருந்தாலும் 1. அப்போ அது 1 டிவைடட் பை sin A இன்ட்டு காஸ் ஏ. கரெக்டாமா? sin A இன்ட்டு காஸ் ஏ. இப்போ என்னாச்சு? ஒரு சைன் கட் ஆயிடுச்சு. ஒரு சைன் கட் ஆயிடுச்சு. அது மீதி யார் இருக்கிறா? sin A பை காஸ் ஏ இன்ட்டு 1 பை காஸ் ஏ. கரெக்டாமா? sin A பை காஸ் ஏ ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். sin A பை காஸ் ஏ என்ன ஃபார்முலா? tan A. sin A பை காஸ் ஏ என்ன ஃபார்முலா? tan A. கரெக்டுங்களா? அப்போ sin A பை காஸ் ஏ என்னதெல்லாம் tan A எழுதலாம் இன்ட்டு 1 பை காஸ் ஏ. 1 பை காஸ் ஏ என்ன மீனிங் என்ன? சீக்கன் ஏ ஈக்குவல் டு 1 பை காஸ் ஏ. கரெக்டுங்களா? இதுதான் ஃபார்முலா. சீக்கன் ஏ ஈக்குவல் என்னது? 1 பை காஸ் ஏ. அப்போ இது என்னலாம்? சீக்கன் ஏன்னு எழுதலாம். அப்போ இது ஆர்கசிஸ் வந்துச்சா பாருங்க. சீக்கன் ஏ இன்ட்டு காஸ் ஏ. ஆர்கசிஸ் வேல்யூ என்ன? சீக்கன் ஏ இன்ட்டு tan ஏ. அப்போ இங்கே என்ன இருக்குது? tan ஏ இன்ட்டு சீக்கன் ஏ இருக்கும். அப்போ இது ஆர்டர் எப்படி எழுதிட்டா? சீக்கன் ஏ மல்டிப்ளிகேஷன் என்ன? அப்போ சீக்கன் ஏ இன்ட்டு tan ஏன்னு எழுதிக்கலாம். That is equal to RHS. That is equal to RHS. அப்போ LHS equal to RHS. இதாம நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ணினா வந்துடும். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ப்ராப்ளம், நிறைய டைம் கேட்டுக்கிறாங்க.